மகிமையுண்டாகட்டும். प्रभु के पवित्र नाम की महिमा हो। இந்த நாளில் கூடி வந்திருக்கிற உங்கள் அனைவருக்கும் இயேசுவின் நாமத்தினாலே என்னுடைய நல்வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். इस जगह पे प्रभु यीशु मसीह के नाम से शुभकामना देता हूँ। எல்லாம் சந்தோஷமா இருக்கீங்களா? आप सब खुश हो ना? அல்லேலூயா சொல்லலாமா? हालेलुया बोलेंगे। கரங்களை உயர்த்தி நல்லா 3 முறை அல்லேலூயா சொல்லுவோம். हाथों को 3 बार उठा के हालेलुया बोलेंगे। அல்லேலூயா हालेलुया அல்லேலூயா हालेलुया அல்லேலூயா. हालेलुया। கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. परमेश्वर आपको आशीर्वाद दे। இதனால் செய்தியினுடைய தலைப்பு பார்க்கும்போது தேவ சமாதானம். देखो आज का जो मुख्य जो टॉपिक है प्रभु का समाधान। God's peace அப்படினா the peace of God என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். देखो प्रभु के समाधान के बारे में हम ज्ञान करेंगे। ஆகையால தேவனுடைய சமாதானம் என்றால் என்ன? देखो प्रभु की का समाधान का मतलब क्या? What is the peace of God? देखो समाधान जो प्रभु जी जो देते समाधान का मतलब தேவ சமாதானம் என்றால் என்ன? देखो प्रभु का समाधान का இது मतलब ரொம்ப क्या? முக்கியம். தேவனுடைய பிள்ளைகள் ஒவ்வொரு இருதயத்துக்கும் தேவ சமாதானம் வேணும். देखो प्रभु के बच्चे को ये मुख्य है जानना है कि प्रभु का समाधान होनी चाहिए। அந்த வாரமெல்லாம் ஓடி சம்பாதிக்கிற பணத்தை நம்ம சம்பாதிச்சிடுறோம். देखो हफ्ता दौड़ के पैसा को कमा लेते हैं, பொருளை சம்பாதிச்சிடுறோம். चीज को कमा लेते சில हैं। நேரத்துல மனிதர்களையும் சம்பாதிக்கிறோம். देखो कुछ लोग मनुष्य को कमाते हैं, நண்பர்களை கூட देखो சம்பாதிக்கிறோம். मित्र को भी कमाते हैं। ஆனா இந்த தேவ சமாதானத்தை நம்ம சம்பாதிக்க வேண்டியது மிக அவசியமா இருக்கிறது. देखो प्रभु का समाधान को कमाना आवश्यकता है। இந்த தேவ சமாதானத்தை நாம் சம்பாதித்து விட்டால் देखो प्रभु के समाधान करना அவ்வளவு ஒரு ஆசீர்வாதமா இருக்கும். देखो उतना आशीर्वादित रहेंगे। கலங்க மாட்டோம், देखो कलंकित நம்ம नहीं होंगे, பயப்பட மாட்டோம், डरेंगे नहीं, நம்ம திகைக்க மாட்டோம். हम घबराएंगे नहीं। அப்படியே பார்க்கும்போது அமர்ந்த தண்ணீரை போல நம்ம வாழ்க்கை ரொம்ப ஸ்மூத்தா ரொம்ப சாஃப்டா போகும். देखो अच्छे से हमारा जीवन अच्छे से सॉफ्ट से चलेगा। ஆகையால் அதற்காக இந்த நாளில் நம்ம ஜெபிக்க போகிறோம். उसके लिए हम प्रार्थना करने वाले हैं। ஜெபிப்பது முன்பதாக இந்த சமாதானம் என்றால் எப்படி என்னன்னு சொல்லி அறிந்து கொள்ளலாம். देखो प्रार्थना करने से पहले समाधान कैसे और क्या இந்த சமாதானத்தை பெற்றுக்கொள்வது எப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். ये समाधान को कैसे पाएंगे हम उसके बारे में இந்த जानते हैं। சமாதானத்தை பெற்றுக்கொண்டா நமக்கு என்ன லாபம் சொல்லி பார்க்கலாம். समाधान को पाएंगे तो उससे क्या लाभ मिलेगा हम ध्यान करेंगे। கேள்வியோடு கூட இந்த வார்த்தைகளை நம்ம தியானிக்கலாம். देखो सवाल के साथ हम ध्यान करेंगे। பாருங்க, சூழ்நிலைகள் எவ்வாறாக இருந்தாலும் देखो परिस्थिति कैसी भी ना हो, தேவனுடைய பிரசன்னத்திலிருந்து உண்டாகும் ஒரு உள்ளான அமைதியும் உறுதியுமே தேவனுடைய சமாதானம். देखो प्रभु की उपस्थिति में होने के अंदर शांति और धीरज सब मिलता है हमें। शांति சூழ்நிலைகள் வேற மாதிரி இருக்கலாம். देखो परिस्थिति कैसी भी हो, சூழ்நிலைகள் பாதகமாகவும் இருக்கலாம், சாதகமாகவும் இருக்கலாம். देखो परिस्थिति नकारात्मक भी हो सकारात्मक भी हो, ஆனா தேவனுடைய பிரசன்னத்திலிருந்து உண்டாகும் ஒரு உள்ளான அமைதி, देखो प्रभु की उपस्थिति में जो बैठ के जो हमें समाधान शांति जो मिलता है, உள்ளான அமைதியோ देखो अंदर की ஒரு समाधान, உறுதியோ देखो एक स्ट्रांग, தேவ சமாதானம் கொண்டு வருகிறது. देखो प्रभु का समाधान लेके आता है। பார்க்கும்போது இது வெளிப்புற சூழ்நிலையை சார்ந்ததல்ல. देखो बाहरी तौर पे साथ रहता वाला नहीं। வெளிப்புற சூழ்நிலைலாம் பார்த்தா பயங்கர கிறிஸ்தவ விரோதிங்க இருக்கிறாங்க. देखो बाहरी तौर पे देखे तो मसीह की विरोधी लोग हैं। தடை இருக்கிறது. देखो शिव समाज के சபையில ஆராதிக்கிறதுக்கு கூட தடைகள் देखो இருக்கு. कलीसिया में आराधना का भी रुकावट है। சூழ்நிலைகள் சாதகமாக இல்ல. देखो परिस्थिति सतर्क नहीं है। சூழ்நிலைகள் பாதகமா தான் இருக்கு. देखो परिस्थिति नकारात्मक இப்போ है। இந்த ஆதி அப்போஸ்தலர் நாட்கள்ல அது அப்படிதான் இருக்கு. देखो आदि प्रेरितों के दिन में भी ऐसा ही था। ஆகையால் தேவ சமாதானம் என்பது देखो प्रभु का समाधान வெளியில இருக்கிற அந்த சூழ்நிலை சார்ந்ததாக அல்ல, देखो बाहरी तौर पे जो परिस्थिति उसके समान नहीं है, மாறாக परंतु தேவன் மீது வைக்கும் நம்பிக்கையை சார்ந்ததாகும். देखो प्रभु के ऊपर जो भरोसा रखते हैं वो ही साथ அந்த है। தேவ சமாதானம் நம்ம பெற்றுக்கொள்ளும் பொழுது देखो प्रभु का समाधान जो प्राप्त करते हैं, தேவன் மேல ஒரு உறுதியான ஒரு நம்பிக்கை ஒரு விசுவாசம் நமக்கு காணப்படும். देखो प्रभु के ऊपर एक स्ट्रांग भरोसा और एकदम अच्छी तरह हम उनको पकड़ के रख सकते हैं। இரண்டாவது நம்ம பார்க்கிறோம், दूसरा हम देखते हैं, தேவனுடைய சமாதானத்தை நாம் எவ்வாறு பெற்றுக்கொள்ள முடியும்? देखो प्रभु का समाधान कोई भी पा सकता है। How do we receive God's peace? देखो कैसे हम प्रभु की समाधान தேவனுடைய சமாதானத்தை நாம் எப்படி பெற்றுக்கொள்றோம்? देखो प्रभु की समाधान को कैसे प्राप्त करें। ஐயா, நான் ஒரு மாதம் தசமாக கொண்டாந்து கொடுத்துறேன் ஐயா, ஆண்டவர் எனக்கு சமாதானம் கொடுத்தபடி நீங்க ஜெபம் பண்ணுங்க. करते मैं प्रभु के लिए वेट दूंगा, मेरे लिए प्रार्थना के लिए समाधान मुझे देवे। ஐயா, நான் 1 லட்சம் பணம் கொடுக்குறேன் ஐயா, நீங்க ஜெபம் பண்ணி எனக்கு சமாதானம் உண்டாக்கும்படி ஆண்டவர்கிட்ட கேளுங்க. ஐயா मैं 1 लाख रुपए देता हूं कि आप प्रार्थना कीजिए कि समाधान हो मेरे जीवन में। அப்படி பணத்தினால நம்ம சமாதானத்தை வாங்க முடியுமா? देखो पैसे की वजह से हम समाधान को ले सकते हैं क्या? பொருள்னால தேவ சமாதானத்தை வாங்க முடியுமா? देखो चीज वस्तु देके प्रभु की समाधान को அப்படி ले सकते हैं। திறமையினால அந்த தேவ சமாதானத்தை வாங்க முடியுமா? देखो हमारे टैलेंट की वजह से समाधान को ले सकते हैं। என்று சொன்னால் பதில் இல்லை. देखो उसका जवाब नहीं। எப்படி நம்ம பெற முடியும்? कैसे हम प्राप्त कर सकते हैं? ஜெபம் மற்றும் நன்றி செலுத்துதல் மூலமாக அந்த தேவ சமாதானத்தை நாம் பெற்றுக்கொள்ளலாம். देखो
देते तभी वो समाधान को प्राप्त कर सकते हैं। பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் வசனம் 6-7 இப்படிதான் சொல்லுகிறது. देखो इसके वचन में वो कहा गया है, ஜெபம் பண்ணுவதன் மூலமாகவோ देखो प्रार्थना करने की वजह से, நாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்வதன் மூலமாகவோ देखो प्रभु जी को जब हम धन्यवाद அந்த करते தேவ हैं, சமாதானத்தை நாம் देखो பெற்றுக்கொள்கிறோம். प्रभु की समाधान को हम प्राप्त करते हैं। 3ஆவது வசனத்தை வாசிங்க. देखो इधर पढ़िएगा वचन, பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் வசனம் 6-7. देखो फिलिप्पी किताब के 4वां अध्याय में 6 और 7 वचन, நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் யாவற்றையும் குறித்து எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூட கூடிய ஜெபத்தினாலும் கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். किसी बात की ना चिंता मत करना, परंतु यह बात तुम्हारे निमित्त प्रार्थना और विनती के द्वारा धन्यवाद के साथ परमेश्वर के सम्मुख उपस्थित किया जाए। तब परमेश्वर की शांति जो सारी समझ पर से है, तुम्हारे हृदय और तुम्हारे विचार के मसीह यीशु के सुरक्षित रखे। பைபிள் என்ன பண்ணீங்கன்னா படிச்சீங்கன்னா நல்லா இருக்கும். சதீஷ் யாருன்னா இன்டர்வியூ நீங்க படிக்கலாம். சரி, அப்போ நம்ம ஜெபிப்பதன் மூலமாகவும் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் நன்றி செலுத்துவதன் மூலமாகவும் எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் நமக்கு கிடைக்கிறது. देखो प्रार्थना करने से और धन्यवाद करने से सारी की क्रिया में से परमेश्वर की समाधान हमें मिलती है। அது பார்க்கும்போது நம்ம இருதயத்தை நிரப்புகிறது. देखो हमारे हृदय को बढ़ता है, நம்ம சிந்தனையை நிரப்புகிறது, हमारे विचार में बढ़ता है। ஆகையால தேவன் மீது முழுமையான நம்பிக்கை வைப்பதன் மூலமாக இந்த சமாதானம் கிடைக்கிறது. देखो परमेश्वर के ऊपर पूरा भरोसा रखते तभी हमें समाधान मिलता है। நம்முடைய கவலைகளையும் பாரங்களையும் அவரிடம் நாம் ஒப்பு கொடுப்பதன் மூலமாகவும் இந்த சமாதானம் கிடைக்கிறது. देखो हमारे चिंता व सब हम परमेश्वर के ऊपर रखते हैं तब हमें समाधान मिलता है। தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவதன் மூலமாகவும் இந்த சமாதானம் கிடைக்கிறது. देखो परमेश्वर के वचन के आगे जब मानते तब हमें समाधान मिलता ஜெபம் है। பண்றது மூலமா கிடைக்குது. देखो प्रार्थना के द्वारा मिलता है, நன்றி சொல்றது மூலமா கிடைக்குது. देखो प्रभु को धन्यवाद के द्वारा मिलता है, நம்பிக்கை வைக்கும்போது கிடைக்கிறது. देखो परमेश्वर के ऊपर भरोसा रखते तब मिलता है। எல்லாம் கவலைகள் அவன் மேல வைத்து அவரையே சார்ந்து இருக்கும்போது அந்த வந்து சமாதானம் கிடைக்கிறது. देखो पूरा चिंता परमेश्वर के ऊपर डाल देते तब हमें समाधान मिलता है। தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியும் போது அந்த சமாதானம் கிடைக்கிறது. देखो परमेश्वर के वचन को जब आज्ञा मान के चलते तब हमें समाधान मिलता வேதத்துல है। பார்க்கும்போது अनेक பேர் வேதத்துக்கு கீழ்ப்படியாததனால தேவ சமாதானம் எடுக்கப்பட்டு போயிற்று. देखो बाइबल वचन में हम देखें तो आज्ञा को नहीं माना है, इसके लिए समाधान को ले लिया गया है। ஒவ்வொரு நாளும் நாம் வேதத்தை வாசிக்கும் போது அந்த வேதம் நமக்கு என்ன போதிக்கிறதோ அதற்கு அப்படியே நம்ம கீழ்ப்படிய வேண்டும். देखो प्रतिदिन हम जो बाइबल वचन पढ़े, जिस तरीके से बाइबल वचन कहती है उसके अनुसार हमें आज्ञा मान के चलना है। மூன்றாவது நாம் பார்க்கிறோம், तीसरा हम देखते हैं தேவனுடைய சமாதானத்தின் பண்புகள் மனித புரிதலுக்கு அப்பாற்பட்டது. देखो परमेश्वर के जो सामान्य मनुष्य के विचार से भी बढ़कर है। ஆகையால மனிதர்களுக்கு இது சாதாரணமா புரியாது. देखो मनुष्य को साधारण तौर पे नहीं समझ आएगा। சாதாரணமான வித்வான்கள் பெரிய பெரிய சயின்டிஸ்ட் டாக்டர்கள் கூட இதெல்லாம் புரியாது. देखो बड़े-बड़े लोग और साइंटिस्ट लोग और डॉक्टर लोग को नहीं पता चलेगा। characteristic of God's peace surpasses human understanding. மனிதர்களுக்கு ஒரு புரியாத ஒரு காரியம் தான் அந்த தேவ சமாதானம். देखो मनुष्य को ना पता चले ऐसा जो प्रभु का जो समाधान அதை பெற்றுக்கொண்டவர்களுக்கு தெரியும். उसको जो प्राप्त है उसको पता चलेगा। பெற்றுக்கொண்டவர்களை தவிர மற்ற ஆட்களுக்கு அது புரியவே புரியாது. देखो जिसने प्राप्त किया है और दूसरे लोगों को नहीं पता चलेगा। நம்ம இருதயங்களை நிரப்புகிறது, देखो वो हमारे हृदय को बढ़ता है, நம்ம சிந்தனைகளை हमारे நிரப்புகிறது, विचार को बढ़ता है, நம்ம இருதயத்தின் சிந்தனையும் அது காக்கிறது. देखो हमारे हृदय और विचार को संभाल कर रखता है। சோதனை காலங்களில் देखो आने वाली जो அது நமக்கு பலனை அளிக்கிறது. देखो हमें फल देता है। விசுவாசிகளிடையே ஐக்கியத்தையும் நல்லிணக்கத்தையும் அது ஏற்படுத்துகிறது. देखो विश्वासियों के बीच में सहभागिता और अच्छी क्रिया करती है। இந்த தேவ சமாதானம் பெற்றுக்கொண்டது देखो परमेश्वर के समाधान को प्राप्त किया हो, அவருடைய ஐக்கியத்துல ரொம்ப பின்னி பிணைந்திருப்பாங்க. देखो कलीसिया के जो शामिल होना उसमें एकदम अच्छे से स्ट्रांग होंगे। யாருடைய சண்டை போட மாட்டாங்க, யாருடைய ஆர்கியூமெண்ட் பண்ண மாட்டாங்க. तो किसी झगड़ा नहीं करेंगे, आर्गुमेंट नहीं करेंगे। அந்த ஒரு மனதுல நம்ம இணைந்து இருக்கணும்னு விட்டு கொடுத்து அது கூட இணைந்து இருப்பாங்க. देखो एकता में एक मन में छोड़ देंगे, ऐसा करके अच्छी तरह उनसे मिलके रहेंगे। நாங்க அதை பார்க்கிறோம். தேவனுடைய சமாதானத்தின் நன்மைகள் என்ன? देखो परमेश्वर के समाधान का जो बेनिफिट्स क्या है? The benefits of God's peace. देखो बेनिफिट्स परमेश्वर के தேவனுடைய சமாதானத்தை பெற்றுக்கொண்டா நமக்கு என்ன லாபம்? देखो परमेश्वर की समाधान जब हम प्राप्त करते हैं आपको क्या लाभ मिलता है? ஃபர்ஸ்ட் பாருங்க, கவலை மற்றும் பயத்திலிருந்து விடுதலை கிடைக்கும். देखो
देखो चिंता और डर से हमें छुटकारा मिलता है पहले। ஆகையால் யாருக்கெல்லாம் பயம் இருக்கிறதோ, देखो जिस जिसको डर है, யாருக்கெல்லாம் திகில் இருக்கிறதோ, देखो जो घबराते हैं, அவங்க ஆண்டவருடைய சமூகத்துல வேண்டிக் கொள்ளும் பொழுது देखो जो परमेश्वर की அந்த उपस्थिति தேவ சமாதானம் அவங்களுக்குள்ள ஊற்றப்படும். परमेश्वर की समाधान उनके लिए जाती அவங்களுடைய है, கவலை அவங்களை விட்டு நீங்கி போயிடும். चिंता हट जाती है, அவங்க பயம் அவங்க விட்டு நீங்கி डर போயிடும். हट जाती है। நான் கடந்த நாட்கள் ஊழியத்துக்கு போகும்போது ஒரு சகோதரி வந்து இதுதான் சொன்னாங்க, பயங்கரமான ஒரு பயம் உண்டாகுது, திகில் உண்டாகுது, எனக்காக ஜெபம் பண்ணுங்க. देखो सेवा जाने से पहले एक बहन आके बोले मुझे डर होता है, घबराहट होता है, ऐसा उन्होंने बोला। அந்த பயம் வரும்போது உங்களுக்கு என்ன ஆகுதுன்னு நான் கேட்டேன். देखो डर जब आता है तो आपको क्या होता है? मैंने पूछा। சூசைட் பண்ணிக்கணும்னு தோணுது. देखो सुसाइड करने की इच्छा होती है। ஒருத்தர் இல்ல, ரெண்டு சகோதரிகள் இந்த மாதிரி சொல்லி ஜெபம் பண்ணிட்டாங்க. देखो ऐसे नहीं, दो बहन ऐसे आके प्रार्थना करके गए। நடுவு வந்து இரவெல்லாம் தூக்கம் வர்றது கிடையாது. दोपहर में नींद नहीं அந்த आती। பயமும் பீதியும் வரும்போது மறிச்சிடணும், நம்ம தற்கொலை செஞ்சுக்கணும்னு சொல்லி யோசனை தோணுது. देखो डर और घबराहट आता है, ऐसा लगता है हम मर जाना, सुसाइड करना, ऐसा लगता है। பாருங்க பயங்கரமா சாத்தான் எப்படி கொண்டு போறான் பாருங்க. देखो भयंकर कैसे तरह की शैतान ले जाता है। அதனால அவங்களுக்காக நான் ஜெபம் பண்ணேன். उनके लिए मैं प्रार्थना किया। ஆண்டவர் சொன்னா இந்த இரவு உங்களுக்கு வந்து சொப்பனம் வரும். देखो आज रात का कुछ सपना आएगा। நீங்க நாளை தினத்துல அந்த சொப்பனத்தை வந்து எனக்கு சொல்லுங்க. देखो सपना मुझे कल के दिन बताना। அதே போல சொப்பனம் கண்டாங்க. ऐसे सपना को देखो। ஆண்டவர் வந்து சொன்னாங்க, दूसरे दिन आके बोला, எதனால அந்த பயமும் திகிலும் உண்டாகுதுன்னா அந்த சொப்பனத்தின் மூலமா ஆண்டவர் देखो வெளிப்படுத்தினார். किसके वजह से घबराहट और डर आ रहा था, परमेश्वर ने उनको बताया। பிறகு அவங்களுக்கு அதனுடைய விளக்கத்தை கொடுத்து அவங்களுக்கு மீண்டுமான ஜெபம் பண்ணேன். देखो उसके बारे में समझा कि उनके लिए मैंने प्रार्थना किया। அந்த தேவ சமாதானம் நமக்குள்ள வரும்போது எல்லா கவலைகளையும் நீக்கி விடுகிறது. देखो परमेश्वर की समाधान आते सारी चिंता हट जाती है, எல்லா பயத்தையும் நீக்கி விடுகிறது. सारा डर हट जाती है। அநேக பேருக்கு மரண பயம், देखो अनेक लोगों को मृत्यु பல का விதமான கவலைகள், अनेक चिंताएं, அநேக விதமான யோசனைகள். देखो अनेक विचारें हैं। அந்த தேவ சமாதானம் உங்களுக்குள்ள வரும் பொழுது परमेश्वर की समाधान जब आती அது है, உங்கள் இருதயத்தின் சிந்தனையை நிரப்புகிறது. देखो आपके हृदय विचार को बढ़ता அப்ப है। எல்லா கவலை எல்லாம் கம்ப்ளீட்டா மாறிடுது. देखो सारी चिंता हट जाती है, பயம் எல்லாம் கம்ப்ளீட்டா மாறிடுது. देखो डर அந்த தேவ சமாதானம் உங்கள் இருதயத்தின் சிந்தனையை ஆளுகை செய்கிறது. देखो परमेश्वर की समाधान हृदय और विचार को अगुवाई करता है। ஆண்டவர் ஆளுகை செய்யும்போது சாத்தானுடைய காரியங்கள் உள்ள வராது. देखो परमेश्वर लीड करते शैतान की कार्य नहीं அதனால आते। யாருக்கெல்லாம் அந்த தேவ சமாதானம் இல்லையோ இந்த நாள்ல ஒரு வீடுகள்ல போய் உங்களுக்கு நீங்க ஜெபம் பண்ணுங்க. देखो आज के दिन परमेश्वर की समाधान है, சொல்லிருக்கிற டெக்னிக் எல்லாம் நீங்க ஃபாலோ பண்ணுங்க. जो बोला टेक्निक को फॉलो करो। அப்போ உங்களுடைய இருதயத்தோட சிந்தனைகளை சமாதானம் நிரப்பும். देखो तभी आपके विचार में हृदय में समाधान அவங்க बनेगा। நிரந்தரமா போயிடும். देखो चिंता हट जाएगी, பயம் நிரந்தரமா போயிடும். देखो डर निरंतर हट இந்த जाएगी। கவலையும் பயத்தை யார் கொடுக்கிறது? देखो डर और चिंता कौन देता நம்ம है? எதிராளியான சாத்தான் தான் அதை கொண்டு வந்து अब கொடுக்கிறான். हमारा विरोध शैतान ही देता है। அதனால அந்த சமாதானத்தை பெற்றுக்கொள்ளும் பொழுது समाधान को प्राप्त करने के தேவன் बाद இருதயத்தை ஆளுகை செய்வார். देखो प्रभु जी हमारे हृदय को அப்ப अगुवाई करेंगे। சாத்தான் உங்களை விட்டு வெளியே விலகி देखो போயிடும். शैतान बाहर चला जाएगा। அடுத்து பார்க்கலாம் தேவனுடைய பராமரிப்பின் மீதான நம்பிக்கை. देखो परमेश्वर जो हमें देखभाल करते हैं उसके ऊपर भरोसा। ஆண்டவர் என்னை நடத்துவாரு. देखो परमेश्वर में ஆண்டவர் चलेंगे, என்னை போஷிப்பாரு. परमेश्वर मुझे खिलाएंगे। அதனால எனக்கு எதை குறித்த கவலை இல்ல. देखो मुझे कोई बात की चिंता नहीं। அப்படின்னு அவர் மேல ஒரு நம்பிக்கை நம்ம இருக்கும் பொழுது देखो जब ऐसा भरोसा रखते हैं परमेश्वर पे, சமாதானம் உண்டாகும். तब ऐसा समाधान मिलेगा। சங்கீதக்காரன் சொல்றார், கர்த்தரின் மேய்ப்பராக இருக்கிற நான் தாட்சியடையே, அவரிலே புல்லுகளை இடங்களிலே மேய்த்து அமர்ந்த தண்ணீரண்டையிலே கொண்டு போய் விடுகிறார்னு சொல்லி அவர் விசுவாசமா அந்த சங்கீதத்தை எழுதுகிறார். देखो भजन संहिता में से कहते हैं मेरे परमेश्वर हरी घासों पे लेके चला था, अच्छे से चरों पे ले चलता है। அவ்வளவு அழகாக வந்து அந்த சமாதானம் நம்மளை நடத்தும். देखो ऐसे समाधान से चलाते परमेश्वर। அடுத்தது பார்க்கலாம், கடினமான காலங்களிலும் ஆவிக்குரிய பலன் நமக்கு கிடைக்கும். देखो कठिन परीक्षा में भी आत्मिक फल हमें मिलती रहेगी। ஆவிக்குரிய வரங்கள் கிடைக்கும். देखो आत्मिक वरदान ஆவிக்குரிய मिलेगी, கிருபைகள் देखो கிடைக்கும். आत्मिक कृपा मिलेगी, தரிசனம் கிடைக்கும். दर्शन मिलेगा, சப்பனங்கள் கிடைக்கும். सपना मिलेगा, அற்புத விதமா ஆச்சரிய விதமா ஆண்டவர் வழி நடத்தும். अद्भुत तरीके से परमेश्वर चलाएंगे। அடுத்தது பார்க்கலாம், எந்த சூழ்நிலையிலும் மகிழ்ச்சியும் மன நிறைவும் நமக்கு காணப்படும். देखो सारी परिस्थिति में एकदम खुश, एकदम आनंद से रहेंगे। இந்த சமாதானத்தை பெற்றுக்கொண்ட பிறகு समाधान प्राप्त करने के बाद எப்பவுமே மகிழ்ச்சியா இருக்கும். हमेशा खुशी से रहेंगे। ஆகையால பார்க்கும்போது மகிழ்ச்சினா வாய் விட்டு ஓன் சிரிக்கணும்னு அவசியம் இல்ல. देखो खुशी का मतलब हंसते रहना, उसका அவங்க मतलब ரொம்ப नहीं, சந்தோஷமா உள்ளத்துல ரொம்ப சந்தோஷமா இருக்கும். अंदर एकदम खुशी से रहेगा। சில பேர் வெளிப்படையா சந்தோஷத்துல மாதிரி நடிப்பாங்க.
இருக்காங்க, அப்படிப்பட்டதல்ல, இது உண்மையான ஒரு மகிழ்ச்சியை கொண்டு வரும். देखो कुछ लोग बाहरी तौर पे हंसते रहेंगे, ऐसा नहीं है, पूरा अंदर एक समाधान खुशी मिलेगी, மன நிறைவு உண்டாகும். देखो पूरा निरंतर, அப்படியே மன நிறைவா காணப்படும். देखो मन निरंतर रहेगा, ஆண்டவர் என்ன கொடுத்தாருன்னா ரொம்ப திருப்தியா देखो இருக்கு. परमेश्वर जो कुछ ஆண்டவர் என்ன நடத்துவாரு, परमेश्वर मुझे चलाएंगे, என்ன போஷிப்பாரு, परमेश्वर मुझे खिलाएंगे, என்ன வழி நடத்துவாரு, परमेश्वर अगुवाई करेंगे, ஒரு மன நிறைவு உண்டாகும். देखो ऐसा परिपूर्ण निरंतर रहेगा। ஐந்தாவது பார்க்கிறோம், पांचवा देखते हैं, உலகத்தின் சமாதானத்தை விட தேவனுடைய சமாதானம் வேறுபட்டதா இருக்கிறது. देखो संसार का समाधान से बढ़कर परमेश्वर की जो समाधान बहुत अलग है। God's peace is different from the world peace. உலகத்தின் சமாதானம் வேற, தேவ சமாதானம் வேற. देखो संसार का समाधान अलग है, परमेश्वर की समाधान अलग है। அங்க நான் நல்ல ஒரு பெரிய ஒரு வீட வாங்கிட்டு, देखो हमने एक बड़े घर को लेके, முன்னாடி நல்ல ஒரு பார்க்கிங் எல்லாம் வந்து நல்லா அமைச்சிட்டு, देखो पार्किंग आके रख के, நல்ல ஈஸி சேர் போட்டுக்கிட்டு, अच्छा एसी चेयर पर डाल के, சாயந்தர நேரத்துல, शाम के टाइम पे, மாலை மயங்கிற நேரத்துல, அதை ஈஸி சேர்ல ஆடிக்கிட்டு அப்படியே கொஞ்சம் நல்லா இயற்கையை ரசிச்சு இருந்தா ஒரு சமாதானம் ஜனங்க நினைக்கிறாங்க. देखो ऐसे वो झूले पे रह के अच्छी तरह बैठ के रहेंगे तो समाधान ऐसा लोग நீங்க समझते हैं। பிரயாசப்பட்டதெல்லாம் ரொம்ப நல்லது, சேர்த்ததெல்லாம் நல்லது, வீடு வாங்க நல்லது, இது உலக பிரகாரமான ஒரு சமாதானம் தான். देखो आपने सब बटोर के रखा, अच्छी तरह घर वाले वो सब संसार की समाधान। ஆனா எப்ப அது எடுக்கணும் தெரியாது. देखो कब वो ले जाएगा नहीं पता, ஒரு அது வீடெல்லாம் போயிடுச்சுன்னா உங்க சமாதானம் என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி தெரியாது. देखो घर ले जाएगा आपका समाधान क्या होगा, ஆனா தேவன் கொடுக்கிற சமாதானம், लेकिन परमेश्वर जो देते समाधान, நம்மை விட்டு எது எடுபட்டு போனா கூட பரவாயில்ல, அந்த சமாதானம் மட்டும் நமக்குள்ள நிலையாக இருக்கும். देखो कुछ भी ले लिया जाए लेकिन परमेश्वर का समाधान रहेगा तो हमें कोई चिंता नहीं रहेगी। ஆகினால்தான் பிலிப்பியர் 4:7 சொல்லப்படுகிறது, देखो फिलिप्पियों की किताब में 4 साल எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் देखो सारे बुद्धि से भी परमेश्वर की समाधान, உங்கள் இருதயங்களையும் உங்களுடைய சிந்தனைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள் காத்துக்கொள்ளும். देखो तुम्हारे हृदय तुम्हारे विचार में मसीह को संभाल के அந்த रखना। சமாதானம் கொடுக்கப்படுவதின் நோக்கமே, देखो समाधान को देने का उद्देश्य உங்களுடைய இருதயங்களும் சிந்தனைகளும் கிறிஸ்துவுக்குள்ள இருக்கும்படி காத்துக்கொள்ளும்படிதான் அந்த சமாதானம் கொடுக்கப்படுகிறது. देखो आपका हृदय और आपका विचार पर मसीह के अंदर सुरक्षित रखने के लिए दिया जाता है। சில பேருடைய ஜெபம் சில நேரத்துல கேட்கப்படுவதில்லை, कुछ लोग की प्रार्थना सुनी नहीं जाती சில है, பேருடைய ஜெபம் உடனே கேட்கப்படுகிறது. देखो कुछ लोग की प्रार्थना सुनी जाती है, இதனால अनेक பேர் சோர்ந்து போகிறாங்க. देखो कुछ लोग निराश हो जाते ஆனா हैं। தேவன் எதை செய்தாலும் நம்முடைய நன்மைக்கு ஏதுவாக தான் செய்வார். देखो परमेश्वर जो करेगा भलाई के लिए ही करेंगे। ஆண்டவர் ஜெபத்தை கேட்காம இல்ல, देखो परमेश्वर प्रार्थना नहीं सुनता, उसका मतलब ஆண்டவர் नहीं। பதில் கொடுக்க தாமதிக்கிறார். देखो परमेश्वर जवाब देने इंतजार சில करते हैं। நேரங்களில் ஆண்டவர் பதில் கொடுப்பது கூட இல்லை. देखो कुछ टाइम परमेश्वर जवाब नहीं சில देते। நேரத்துல அதிக பணத்தையும் பொருளையும் கொடுத்தா நம்ம வாழ்க்கை எப்படி போகணும் ஆண்டவருக்கு தெரியும். देखो ज्यादा पैसा जीतेंगे तो हमारा जीवन कैसे जाएगा परमेश्वर को पता है। ஆகையால் ஒருவேளை ஆண்டவர் லிமிட் பண்ணலாம், देखो परमेश्वर लिमिट करते நம்ம हैं, ஆசைகள் லிமிட் பண்ணப்படலாம். हमारी इच्छाओं को लिमिट किया ஏன் நம்ம जाता है, இருதயம் காக்கப்பட வேண்டும், हमारे हृदय रक्षा की நம்ம जाए, சிந்தனைகள் காக்கப்பட வேண்டும். आपकी विचार அது रक्षा की கிறிஸ்து जाए। இயேசுவுக்குள்ள இருக்கணும். देखो मसीह के विचार के अंदर அநேக பேருக்கு ரொம்ப பணம் வந்துச்சுன்னா அவுட் ஆஃப் லைன் ஆயிடுறாங்க. देखो अनेक लोगों को ज्यादा पैसा तो आउट ऑफ लाइन हो जाते हैं, ஆவிக்குரிய வாழ்க்கை அந்த ட்ராக்கை விட்டு மாறிடுவாங்க. देखो आत्मिक ट्रैक से बदल जाते हैं, எனக்கு ஆராதனைக்கு வர நேரம் मुझे இல்லை, आराधना में समय नहीं ஊழியம் आता, செய்ய நேரம் இல்லை, देखो सेवा करने का टाइम பாட்டு नहीं है, பாட நேரம் இல்லை, देखो गीत गाने का टाइम नहीं है, எதுக்காகவும் நேரம் இல்லை. देखो किसी के लिए टाइम அந்த नहीं है। மாதிரி உங்களுடைய சிந்தனைகளும் இருதயங்களும் மாறி விடாதபடிக்கு தான் அந்த தேவ சமாதானம் ஊற்றப்படுது. இந்த தேவ சமாதானம் ஊற்றப்படும் பொழுது கிறிஸ்துவுக்குள்ள உங்களை அது காத்துக்கொள்ளும். देखो जब इस तरीके से लोग परमेश्वर की समाधान रहेगी तो ऐसी विचार नहीं आएगी जिसके लिए आप रक्षा की जाओगे। கிறிஸ்துவுக்குள்ள ஒரு வாஞ்சை उண்டாகும், देखो मसीह के लिए दबास आएगी आपको, கிறிஸ்துவுக்குள்ள உங்களை காத்துக்கொள்ளும். देखो मसीह के सुरक्षित रहोगे, அதுதான் வசனத்துடைய அர்த்தமா இருக்கிறது. यही वचन का अर्थ है। அந்த தேவ சமாதானம் எதுக்கு ஊற்றப்படுகிறது, देखो परमेश्वर की समाधान क्यों रखी जाती கிறிஸ்துவுக்குள்ள है, உங்களை காத்துக்கொள்ளும்படிக்கு அது ஊற்றப்படுகிறது. देखो मसीह के अंदर सुरक्षित रहने के लिए इसलिए उठाया जाता है। உலகம் சூழ்நிலையை சார்ந்த தற்காலிக சமாதானத்தையே இந்த உலகம் அளிக்கிறது பிரியமானவர்களே. देखो संसार की जो कार्य है वो जो थोड़ी टाइम के लिए वो समाधान समझते ஆனா हैं, தேவனுடைய சமாதானமோ लेकिन परमेश्वर की समाधान புயல்களுக்கு மத்தியிலும் அது நிலைத்திருக்கிறது. देखो सारी क्रिया में भी वो स्थिर रहता है। பயங்கரமா புயல் அடிக்கலாம், பயங்கர தாறுமாறா எல்லாம் போலாம், ஆனா அப்படிப்பட்ட சூழ்நிலை ஒரு இருதயத்துல அந்த சமாதானம் நிலைத்திருக்கும். देखो भयंकर आंधी तूफान कुछ भी की ना परमेश्वर की समाधान तो स्थिर रहेगा। இனி வருகிற சூழ்நிலை நமக்கு சாதகமா இருக்காது கண்டிப்பா. देखो ऐसी जो परिस्थिति सतर्क नहीं रहती, இனி வருகிற சூழ்நிலை மோசமான ஒரு சூழ்நிலை தான் நம்ம கடந்து போக போகிறோம். देखो आने वाली जो दिन में एकदम बहुत खराब परिस्थिति से ஆதியிலிருந்து அப்படிப்பட்ட சூழ்நிலை இனி நமக்கு இருக்க போறதில்லை. देखो आदि में जैसा था ऐसा नहीं रहेगा। எப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருந்தாலும், देखो कैसे भी परिस्थिति की ना உலக हो, சூழ்நிலை தாறுமாறாக இருந்தாலும், देखो संसार की परिस्थिति कैसी भी ना हो, கொடுக்கிற
இருக்கிற சமாதானம் நமக்குள்ள நிலைத்திருக்கும். देखो परमेश्वर की समाधान हम अंदर निरंतर रहेगी। அதனால யோவான் 14:27 சீஷர்களுக்கு இயேசுவானவர் சொல்றாரு, देखो யோவான் की गीता में 14 अध्याय में 27 वचन में कहा गया है, சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், मैं समाधान आपको छोड़ के जाता हूँ, என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன். देखो मेरी शांति में आपको देता हूँ। ஆண்டவர் போகும்போது வந்துட்டு ஆண்டவர் வந்து கொஞ்சம் பணத்தையும் பொருளை கொடுத்துட்டு போவாருன்னு சொல்லி எதிர்பார்த்தாங்களா சீஷர்கள்? देखो चेले लोग परमेश्वर जाते वक्त चीज वस्तु पैसा देके लेंगे ऐसे इंतजार किया। வேற என்ன பார்த்தீங்கன்னா அப்படி பெரிய வார்த்தையினால சொன்னா அவங்களை கனப்படுத்த மாட்டாங்க. देखो खाली बोली से बोले तो आदर नहीं करेंगे। பணத்தை பொருளாலாம் சம்பாதிக்கலாம். देखो चीज वस्तु पैसा कमा सकते தேவ சமாதானத்தை இவங்க சம்பாதிக்க முடியாது என்று அறிந்த இயேசுவானவர் சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், அவருக்குள்ள இருந்த அந்த சமாதானத்தை சீஷர்களுக்காக அவர் வைத்து போனார். देखो प्रभु जी को पता है चीज वस्तु पैसा सब कमा सकते लेकिन समाधान नहीं कमा सकते, इसलिए परमेश्वर ने चेले लोग को समाधान रख के जाना सका। ஆண்டவருடைய பிரசன்னத்துல இருக்கும்போது, परमेश्वर की उपस्थिति ஆண்டவருக்கு நன்றி சொல்லும்போது, प्रभु को धन्यवाद कहते हैं, ஆண்டவருடைய சமூகத்துல ஜெபிக்கும்போது, प्रभु की उपस्थिति में प्रार्थना करते ஆண்டவருடைய हैं, வசனத்துக்கு கீழ்ப்படியும் பொழுது प्रभु की वचन को அந்த ஆண்டவர் விட்டு போன அந்த சமாதானம் நமக்குள்ள வரும். देखो परमेश्वर ने छोड़े हुए समाधान हमें அந்த दिया। சமாதானம் ஒவ்வொரு ஊழியக்காரருக்கும் அவங்க குடும்பத்துக்கும் வேணும். देखो उसी समाधान सारे प्रभु की दास और परिवार को चाहिए। விசுவாச பிள்ளைகளுக்கும் அவங்க குடும்பத்துக்கு அந்த சமாதானம் देखो வேணும். सारे विश्वासी की परिवार और विश्वासी को चाहिए वो समाधान। ஆறாவதா நம்ம பார்க்கிறோம், छठवां हम देखते हैं, தேவனை நம்புவதன் பொழுது சமாதானம் கிடைக்கிறது. देखो परमेश्वर के ऊपर जब भरोसा रख के पूरा तो हमें समाधान मिलता है। Peace comes through trusting God. ஆண்டவரை எந்த அளவுக்கு நம்புறீங்களோ அந்த அளவுக்கு தேவ சமாதானம் உங்களை தேடி வரும். देखो जिस तरीके से परमेश्वर के ऊपर भरोसा रखते हैं उसी हिसाब से परमेश्वर की समाधान मिलेगी। தாழ்மையோடு நம்ம அவரை நம்பணும். नम्रता से हमें परमेश्वर पे भरोसा करना है। மழை பெய்ஞ்ச தண்ணீர் எல்லாம் எப்படி ஓடுகிறது? देखो जब बारिश आती है तो पानी किस तरीके से रहता है? பள்ளமான தாழ்வான இடத்தை நோக்கி தான் ஓடுகிறது. देखो इधर जहाँ ढाल होता है उस जगह में ही पानी रहता மேடான है। பகுதியை நோக்கி ஓடுறது இல்ல. देखो स्थिर रास्ते में नहीं அதே போல रहता है। நமக்குள்ள தாழ்மை இருக்கணும். हमारे अंदर नम्रता होनी चाहिए। அதோடு கூட நம்ம ஆண்டவரை நம்பணும். देखो परमेश्वर पे भरोसा அப்படி करना है। நம்பும்போது நமக்கு அந்த சமாதானம் நம்மை தேடி வருகிறது. देखो ऐसा हम करेंगे तो समाधान में ढूंढते हुए आएगी। நம்ம இருதயத்தின் சிந்தனையை நிரப்புகிறது. देखो हमारे हृदय और विचार को बढ़ता है। அதனால் பிரச்சனையின் மீது கவனம் செலுத்தும் போது देखो समस्या के ऊपर जब ध्यान लगाते तब பயம் வந்து வளருது, பயம் வந்து அதிகமாகும். देखो डर और बढ़ते जाएगा। தேவனுடைய வாக்குத்தத்தத்தின் மீது கவனம் செலுத்தும் போது देखो परमेश्वर की प्रतिज्ञा के वचन से சமாதானம் வளர்கிறது. समाधान बढ़ेगी। ஆகையால் ஆண்டவர் மேல பார்க்கும்போது ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தத்தின் மேல கவனம் செலுத்தணும். देखो परमेश्वर की जो वचन जो उसके ऊपर भरोसा रखना है। பிசாசின் மீது அவன் கொடுக்கிற அந்த பயத்தின் மீது நம்ம கவனம் செலுத்தக்கூடாது. देखो शैतान जो डर देता है उसके ऊपर ध्यान हमें नहीं देना है। ஆகையால் ஏசாயா 26:3 சொல்லப்படுகிறது, जैसा कि गीता में कहा गया है, உம்மை உறுதியாய் நம்புகிற மனதை உடையவன் உம்மை சார்ந்திருப்பதால் நீர் அவனை பூரண சமாதானத்தோடு காத்துக்கொள்வீர். देखो जो कोई भी परमेश्वर के ऊपर जो भरोसा करता है परमेश्वर उसको पूरी तरह से सुरक्षित रख संभालता है। Complete blessing, a complete peace. देखो कंप्लीट पूरा अच्छा समाधान उनको देते हैं। பூரண சமாதானம். देखो परिपूर्ण समाधान। ஒரு சிலர் கொஞ்சம் கொஞ்சம் அங்கங்க அப்பப்போ சமாதானம் கிடைக்குது. देखो कुछ लोगों को कुछ जगह पे समाधान मिलता है। ஏசாயா புத்தகத்துல சொல்லும்போது வந்து பக்தன் இப்படியா சொல்றாரு, देखो ऐसा गीता में भक्तन सब कहते हैं, உம்மை உறுதியாய் நம்புகிற மனதை உடையவர்கள், देखो आपको जो पूरा भरोसा करने वाले लोग, உம்மையே சார்ந்திருக்கிறபடினா देखो आपके ऊपर जो भरोसा रखते हैं நீர் அவனை பூரண சமாதானத்தோட காத்துக்கொள்வீர். देखो पूरे समाधान के साथ उनको இன்னைக்கு ஆண்டவர் மேல நம்ம வச்சிருக்கிற நம்பிக்கை எப்படிப்பட்ட உறுதியானதுதானா, देखो आज के दिन परमेश्वर के ऊपर जो भरोसा के एकदम स्ट्रांग वाला நம்ம है। ஆண்டவரை உண்மையா சார்ந்திருக்கிறோமா? देखो परमेश्वर के ऊपर पूरा भरोसा करके चलते हैं। அநேக பேர் பாத்தீங்கன்னா சில நேரத்துல நம்புவாங்க, சில நேரத்துல ஜாதகத்தை பார்க்க போயிடுவாங்க. देखो कुछ लोग भरोसा करेंगे, कुछ लोग जातक देखने चले जाते ஜாதகத்தை हैं। பார்க்க போவாங்க, 4 நட்சத்திரத்தை பார்ப்பாங்க, யமகண்ட காலம், ராவு காலம், பகல் காலம் என்று சொல்லி இந்த உலகத்துக்குரிய காரியங்களை போயிடுவாங்க. देखो संसार की कार्य जैसे 3-4 देवताओं सब देखने के लिए चले जाते हैं। நல்ல காலம், கெட்ட காலம். देखो सही दिन बुरा दिन। அப்புறம் பாத்தீங்கன்னா ஜாதகம் சரியில்லை, देखो जातक सही नहीं है, கை ரேகை பார்க்க போகுது, लेकिन हाथ की रेखा को देखने இப்படி जाते हैं। எல்லாம் மூடத்தனத்துக்கு போயிடுவாங்க. देखो ऐसे हम भक्ति में चले जाते அப்படி हैं। இல்லாம உறுதியாய் ஆண்டவரை நம்புவது देखो ऐसा नहीं पूरा परमेश्वर के ऊपर भरोसा करना। நல்ல மனிதர்கள் உண்டாக்கினது. देखो ऐसा मनुष्य ने बनाया ஆனால் हुआ है, தேவனை நீ நம்புவாயானால், लेकिन परमेश्वर पे भरोसा रखेगा உன்னுடைய तो நம்பிக்கை உறுதியா இருக்குமானால் तेरा भरोसा एकदम सच्चा हो அவரையே तो சார்ந்திருப்பாயானால், उनके ऊपर ही भरोसा முழுக்க रखेगा। முழுக்க அவரையே சார்ந்திருந்தான். देखो उनके ऊपर ही भरोसा யோபு रखेगा। அப்படிதான் சொல்றாரு, योग ऐसे ही कहते हैं। அவர் என்னை கொன்று போட்டாலும் நான் அவரை தான் நம்புவேன். देखो मुझे परमेश्वर मार देगा तो भी मैं उन पे भरोसा करूंगा। எப்படிப்பட்ட நம்பிக்கை இல்லை, देखो कितना भरोसा है, எப்படிப்பட்ட நம்பிக்கை இல்லை. देखो किस प्रकार का யோபு भरोसा சொல்றா, அவர் என்னை கொன்று போட்டாலும் பரவாயில்ல, योग जी कहते हैं मार दे तो भी चलेगा, என்னுடைய நம்பிக்கை அவர் மேல தான். लेकिन मेरा भरोसा परमेश्वर पे இன்னைக்கு है।
कितने लोग बोल सकते हैं हमें? நம்பிக்கை அப்படி இப்படி ஆயிடுச்சுன்னா என்ன செய்யறோம்? देखो ऐसा ऐसा हो जाता तो क्या हो जाता है? ஜெபம் கேட்க தாமதம் ஆயிடுச்சுனாவே வேற ஒரு நபரை தேடுறோம். देखो प्रार्थना सुनने के लिए तो दूसरे को வேலை செய்யற இடத்துல மத்தவங்களுடைய ஆலோசனை கேட்கிறோம். देखो नौकरी स्थान में दूसरे की सलाह लेते हैं। ரட்சிக்கப்படாத உறவினரிடத்துல ஆலோசனை கேட்கிறோம். देखो जो गाने में उससे सलाह लेते हैं। சங்கீதம் 1 ஞாபகம் देखो வச்சுக்கணும். भजन संहिता को याद रखना है। துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடக்கக்கூடாது. देखो दुष्ट के मार्ग पे नहीं चलना है हमें। பாவிகளுடைய வழியில நிக்க கூடாது. देखो पापी के मार्ग में खड़े नहीं रहना है। பரியாசக்கார உட்கார இடத்துல நம்ம உட்கார देखो கூடாது. मजाक मस्ती करते जगह पे नहीं बैठना है। ஆகையால அதை விட்டுட்டு இரவு பகல கர்த்தருடைய வேதத்துல தியானமா இருக்கணும். देखो प्रतिदिन परमेश्वर के वचन के ऊपर நம்ம யாரை ஒருத்தர் நேசித்தோம்னா அவங்க ரட்சிக்கப்பட்டாங்களா ரட்சிக்கப்படலையா யாருன்றதை மறந்துடுறோம். देखो हम जिसे भी अच्छे से प्रेम करते हैं, अच्छे से बात करते हैं, उद्धार पाया नहीं पाया हम भूल जाते हैं। அவங்களுடைய ஆலோசனை நமக்கு அப்படியே தேவ ஆலோசனை மாதிரி தோன்றும். उनकी सलाह जैसे परमेश्वर देते सलाह ऐसा लगेगा। அப்படி இருக்கும்போது நம்ம ஒரு பிரேக் பண்ணி யோசிக்கிற வேதத்தை சார்ந்ததா இந்த ஆலோசனை இருக்கா? देखो ऐसा ब्रेक लगा के बाइबल वचन के अनुसार ये सलाह है क्या? அப்படின்னு சொல்லி ஒரு நிமிஷம் யோசிக்கணும். ऐसा नहीं करने நாம செய்கிற எல்லா நல்ல காரியம் கெட்ட காரியம் எல்லாம் வேதத்தை சார்ந்து இருக்கா? देखो जो भी कुछ मैं करता हूं अच्छा कर रहा हूं நம்ம குடும்பத்துல திருமணம் நடக்குதுன்னா வந்து ஆண்டவரை பிரியப்படுத்துகிற மாதிரி காரியங்கள் செய்கிறோமா? देखो हमारे घर पे शादी है तो परमेश्वर को प्रिय लगते हम कार्य करते हैं। குடும்பத்துல யாருன்னா இறந்துட்டா தேவனுக்கு பிரியமான காரியங்களை நம்ம செய்கிறோமா? देखो हमारे घर में कोई भी मर जाता है तो परमेश्वर के प्रिय कार्य को करते हैं। அதுல உலக பிரகாரமான சடங்குல நுழைஞ்சிருந்தா क्या संसार की कार्य जो भी करते அப்படி हैं நுழையுமானால் ஆண்டவர் மேல நம்ம வைத்திருக்கிற அந்த நம்பிக்கை உறுதியான நம்பிக்கை அல்ல. देखो इस तरीके से रहेगा तो परमेश्वर के ऊपर भरोसा वो सच सही ஆகையாலதான் அநேக குடும்பங்கள்ல சமாதானம் கிடையாது. देखो इसके लिए अनेक परिवार में समाधान அநேக नहीं है। குடும்பங்கள்ல சந்தோஷம் கிடையாது. इसके लिए अनेक परिवार में खुशी नहीं है। எல்லா சூழ்நிலையில அவரை நம்புவதுதான் நம்பிக்கை பிரியமானது. देखो सारी परिस्थिति में परमेश्वर पे भरोसा करना वही भरोसा அதான் வந்து இந்த இடத்துல ஏசாயா சொல்றாரு, वही ऐसा ही कहते हैं। உறுதியாய் நம்பி இருக்கிற மனதையுடையவர்கள் देखो आप पे जो भरोसा करने वाले जो लोग உண்மையே சார்ந்து இருக்கிறபடியா देखो आपके ऊपर जो भरोसा किए हुए பரிபூர்ண சமாதானத்தை கொடுக்கிறேன். उनको आप परिपूर्ण समाधान देते हो। பரிபூர்ண சமாதானத்தோட அவங்களை நீ காத்துக்கொள்வேன். देखो परिपूर्ण समाधान के साथ रक्षा करते हो। நம்ம எல்லாருக்கும் இந்த நாள்ல அந்த பரிபூர்ண சமாதானத்தை கொடுக்கணும்னு ஆண்டவர் விரும்புறார். देखो आज के लिए परमेश्वर आपको परिपूर्ण समाधान देना चाहते அதனால हैं। உங்க சிந்தனையில அப்படி இப்படி மாறிடாது. देखो आपके विचार में ऐसे समाधान करना। இருதயத்தில் அப்படி இப்படி மாறிடாது. देखो आपके हृदय में बदलाव मत लाना। ஆண்டவரோடு கூட நம்ம உடன்படிக்கை பண்ணினோம். देखो परमेश्वर के साथ वाचा करना है। அவருக்காக தான் நம்ம வாழணும். हमें परमेश्वर के लिए जीना है। அவரை நோக்கி தான் பிரயாணம் देखो பண்ணணும். परमेश्वर को देख के அவர் सफर சொன்ன करना है। வார்த்தை பிரகாரம் தான் நடக்கணும். परमेश्वर ने जो कहा வேதத்தை இல்லாத எல்லாம் பூச்சாண்டி வேலையெல்லாம் நம்ம செய்ய போக கூடாது. देखो बाइबल के अनुसार नहीं करना है। சமாதானம் எடுக்கப்பட்டு போயிடும். समाधान ले लिया जाएगा। சந்தோஷம் எடுக்கப்பட்டு खुशी போயிடும். को ले लिया जाएगा। இப்படிப்பட்ட வந்து பூரண சமாதானம் நம்ம கொடுக்கணும்னா ஆண்டவரை உறுதியா நம்ம நம்பி இருக்கணும். देखो परिपूर्ण खुशी परमेश्वर को देना तो परमेश्वर के ऊपर भरोसा रखना है। அநேக அந்நிய குடும்பங்களுக்கு ரட்சிக்கப்பட்டு வந்தபடினால அது அந்நிய குடும்பங்களை செய்கிற சடங்காச்சாரங்களை நம்ம பின்தொடரும்படி நம்ம அனுமதிக்கவே கூடாது. देखो अन्य परिवार में सब उधार पा के आते हैं तो उसी के अनुसार जो भी करते हैं हमें वापस अपनाना नहीं है। ஏனாவது பாக்குறோம் ஒவ்வொரு துன்பத்தையும் ஜெபத்தில் தேவனுடன் நம்ம கொண்டு வர வேண்டும். देखो सारी परेशानी में परमेश्वर के हमें प्रार्थना को लेके आना है। ஆகையால நமக்கு உபத்திரம் வரலாம், देखो तकलीफें आ सकती है। நமக்கு துன்பங்கள் வரலாம். देखो परेशानी आ सकती है। என்ன வந்தாலும் அந்த பிரச்சனைகளை ஆண்டவர்கிட்ட கொண்டு போகணும். देखो कैसे कुछ भी परिस्थिति में இப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்கு ஆண்டவரே நான் என்ன செய்யணும்? देखो ऐसी कैसे परमेश्वर में क्या இப்படிப்பட்ட करूं? பிரச்சனைகள் இருக்கு நான் என்ன செய்யணும்? ऐसी समस्या परमेश्वर में क्या करूं? சொத்து பிரச்சனையா? देखो देखो धन संपत्ति का समस्या है क्या? ஆகையால பண பிரச்சனையா? देखो पैसे की समस्या है பொருள் क्या? பிரச்சனையா? चीज पैसा है। வேலை பிரச்சனையா? देखो नौकरी की समस्या है क्या? குடும்பத்துல வேற பிரச்சனையா? देखो परिवार में समस्या है எந்த क्या? பிரச்சனை தான் நம்ம ஆண்டவர்கிட்ட கொண்டு போகணும். कोई भी समस्या परमेश्वर के पास लेके आओ। அவர்கிட்ட கொண்டு போகும்போது அதுக்கு நல்ல நிரந்தரமான ஒரு தீர்வு நமக்கு காணப்படும். जब हम परमेश्वर के पास समस्या को लेके जाएंगे परिपूर्ण समाधान हमें देंगे। அதனால bring every trouble to God in prayer. ஜெபத்துல எல்லா பிரச்சனையும் ஆண்டவர்கிட்ட கொண்டு வந்து சொல்லணும். देखो हमें प्रार्थना में सारी जो क्लेशें हैं जो भी प्रॉब्लम है परमेश्वर को बताना है। அதனால கர்த்தர் மேல் ஒரு பாரத்தை வைத்து விடு. देखो परमेश्वर के ऊपर அவர் உன்னை ஆதரிப்பார். परमेश्वर ने दिया। நீதிமான்களை தள்ளாட விட்டார். देखो धर्मी को नहीं ஒருபோதும் உறங்கவே மாட்டார். देखो परमेश्वर कभी नहीं सोते। எல்லா பக்கத்துல இருக்கிற கையை பிடிச்சு சொல்லுங்க. देखो सारे लोग पांचों ने हाथ पकड़ நல்ல உறுதியா கை பிடிச்சு சொல்லுங்க. देखो अच्छे से हाथ पकड़ के बोलिए। சகோதரே சகோதரியே தூங்காதீங்க. देखो भाई बहन मत सोइए। சொல்லிட்டீங்களா? காத்திருப்பா பெரியவா வளர்த்திதான வர போறேன். சொல்லுங்க, எதை குறித்து நீங்க கவலைப்படாதீங்க. देखो कोई बात भी आप चिंता मत कीजिए। எல்லா
எல்லாவற்றிலும் தேவனை நம்புங்க. देखो सारे प्रश्न அவர்களுக்கு பரிபூர்ண சமாதானத்தை देखो கொடுப்பார். परमेश्वर परिपूर्ण समाधान देंगे முகத்தை பார்த்து சொல்லுங்க, பரிபூர்ண சமாதானத்தை देखो கொடுப்பார். परिपूर्ण समाधान देंगे ஹalleluya. हालेलुया ஆகையால பாருங்க, ஜெபம் வந்து கவலையை மாற்றி சமாதானத்தை தருகிறது. देखो प्रार्थना चिंता को हटा के और परेशानी को हटा के ஆண்டவர் ஏன் நம்மள ஜெபம் பண்ண சொல்றாரு? ये परमेश्वर को प्रार्थना करने के लिए தேவ சமூகத்துல அவரோடு கூட நம்ம பேசும் பொழுது, परमेश्वर की उपस्थिति में प्रार्थना எல்லா கவலைகளை நம்ம இடத்துல சொல்லும் பொழுது, देखो बात करते हैं सारी चिंता को बोलते அந்த हैं கவலைகள் எல்லாம் மாற்றி और चिंता को बदल के அந்த ஜெப நேரத்துல और प्रार्थना के टाइम அந்த में சமாதானத்தை தர. परमेश्वर समाधान को देते हैं ரொம்ப பேர் ஜெபம் பண்றதே இல்லை. लेकिन कुछ लोग प्रार्थना ही नहीं करते ஐயா ஒரு மணி நேரம் ஜெபம் பண்ணியா நான் 10,000 ரூபாய் கொடுக்குறேன் அப்படின்னு கூட ரொம்ப ஜெபம் பண்ண மாட்டாங்க. देखो कुछ लोग ऐसे ही करते हैं प्रार्थना करो मैं 10,000 दे तो वो भी तब भी नहीं प्रार्थना करेंगे 10,000 ரூபாய் கொடுத்துருக்கியா நான் ஜெபம் பண்ண மாட்டேன். देखो 10,000 दे दो मैं प्रार्थना करूं ஜெபம் பண்ணனா ஜனங்களுக்கு அவ்வளோ கஷ்டம். देखो प्रार्थना करने का कष्ट है ஒரு உபவாச ஜெபம் பண்ணலாம் அவங்க கூடி வந்தா வரவே மாட்டாங்க. देखो उपवास की प्रार्थना में आने के लिए नहीं आएंगे அதே பிரியாணி போடுறவங்க ஒரு கூட வந்துடுறாங்க. देखो बिरयानी डालने के बाद आ जाएंगे அதனால எப்போ ஜெபம் முடிப்பாரு பாஸ்டர்? देखो कब पास्टर जी देव को खत्म करेंगे அவ்வளோ ஒரு வாஞ்சை, அவ்வளோ ஒரு தாகம். इतना लगा सीधा प्यास அழிந்து போற பொருளுக்காக அல்ல, நம்ம ஜெபம் பண்ணும்போது அந்த தேவ சமாதானம் மேல ஊற்றப்படுது. देखो नाश वाली चीज के लिए जब हम परमेश्वर की उपस्थिति में சபையில समाधान ஜெபம் சொன்னா நம்ம ஓடி வரணும். देखो इस समय प्रार्थना तो ढूंढ நம்முடைய குடும்பத்துல கூட வந்து பார்க்கும் ஜெபம் வந்து நம்ம ஒன்று சேர்ந்து ஜெபம் देखो பண்ணணும். परिवार में प्रार्थना तो सारे लोग मिलकर प्रार्थना करते हैं தனிப்பட்ட ஜெபத்தை நம்ம ஒருபோதும் தவிர்க்கவே கூடாது. देखो अकेले पड़ी हुई प्रार्थना कभी भी हमें இயேசு சொன்ன ஒரு மணி நேரமாவது ஜெபம் பண்ணணும். देखो 1 घंटा भी आप प्रार्थना करो परमेश्वर के लिए எத்தனை பேர் ஒரு நாளைக்கு ஒரு மணி நேரம் ஜெபம் देखो பண்ணணும்? कितने लोग 1 घंटे प्रार्थना करते हो ஆண்டவர் பார்த்துட்டு இருக்கிறாரு. உண்மையா கை தூக்க ஒரு மணி நேரம் நான் டெய்லி ஜெபம் பண்றேன். देखो 1 घंटा में प्रार्थना करता हूं ऐसा இப்படி தூக்குனீங்கன்னா அரை மணி நேரம் ஆகும். முழுசா தூக்குனீங்கன்னா தான் ஒரு மணி நேரம். देखो आधा घंटा तो पर 1 घंटा மற்றடைய வாழ்க்கைலாம் எப்படி கேள்விக்குறியா? देखो बाकी का जीवन सवाल वाला है குறைஞ்சது ஒரு மணி நேரம் நம்ம ஜெபம் பண்ணணும். देखो उसे कहते हैं कि प्रार्थना करें சமாதானம் கிடைக்கும். तभी हमें समाधान मिलेगा அப்பதான் நம்ம குடும்ப देखो சமாதானம். तभी हमें परिवार समाधान அப்பதான் मिलेगा நம்ம ஊழிய சமாதானம். देखो तभी से हमें ஒரு समाधान மணி मिलेगा நேரம் கூட நம்ம ஆண்டவருடைய சமூகத்துல இல்லைன்னா அதை கூட இன்னும் பிஸி இல்ல. देखो 1 घंटा परमेश्वर की उपस्थिति में उतने से बढ़ गया ஆண்டவர் 24 மணி நேரம் வந்து ஆண்டவர் கொடுக்குறாரு. देखो परमेश्वर 24 घंटे देते हैं 24 மணி நேரம் டூல்ஸ் பாக்ஸ் தூக்கிட்டு ஓடி இந்த வேலைக்காக எப்பதான் நம்ம ஜெபம் பண்றோம்? देखो 24 घंटे हम रहेंगे टूल्स बॉक्स लेके जाएंगे तो कब प्रार्थना करेंगे ஒரு மணி நேரமா ஜெபம் பண்றவங்க பாக்கியவான்கள். देखो 1 घंटे प्रार्थना करने वाले भाग्यवान लोग हैं ஆண்டவர் பரிபூர்ண சமாதானத்தை நிச்சயமா கொடுப்பார். परमेश्वर आपको परिपूर्ण समाधान निश्चय देंगे அடுத்த பார்க்கிறோம், நம் பாரங்களை அவர் மேல வைத்து விடும்படி தேவன் நம்மை அழைக்கிறார். देखो हमारा बोझ परमेश्वर के ऊपर रखने के लिए परमेश्वर कहते हैं இதுதானே யோபு வந்து மத்திய 11:28 இயேசுவான சொல்றாரு. इस जगह पे मत्ती की किताब में ऐसा परमेश्वर कहते हैं வருத்தப்பட்ட பாரம் சுமப்பவர்களே நீ எல்லாரும் என்னிடத்துல வாங்க, நான் உங்களுக்கு இளைப்பாறுதலை தருவேன். देखो मत्ती के 4 और 6 में 7 में क्या आप बोझ उठाए लोग मेरे पास आओ मैं आपको समाधान நீ दूंगा ஏறிட வாங்க, आप मेरे पास आओ நான் உங்களுக்கு இளைப்பாறுதலை मैं தருவேன். आपको समाधान நான் दूंगा உங்களுக்கு சமாதானத்தை मैं தருவேன். आपको समाधान दूंगा அதனால பிலிப்பியர் பார்க்கும்போது வந்து 4ஆம் அதிகாரம் 6 நம்ம பார்த்தோம். देखो फिलिप्पी की किताब में எதை குறித்தும் நம்ம கவலைப்படக்கூடாது. देखो कोई बात की हमें चिंता नहीं करनी எல்லா பற்றியும் நம்ம ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் ஆண்டவருக்கு நம்ம தெரியப்படுத்தணும். देखो सारी क्रिया में प्रार्थना के वजह से रख के हमें परमेश्वर को बताना है சின்ன பசங்க ஸ்கூல் போனா சாயந்தரம் வந்து எல்லாமே அவங்க அப்பாவுடைய அம்மாவுடைய எல்லாம் ஒப்பிச்சுடுவாங்க. देखो छोटे बच्चे स्कूल जाते तो जो लोग क्या करते हैं माता पिता को सब बोल देते சில हैं காரியங்களை வேடிக்கையா இருக்கும். देखो कुछ कार्य देखते சில हैं காரியங்கள் தப்பா இருக்குன்னு அம்மா அப்பா சொல்லி கொடுப்பாங்க. देखो कुछ कार्य गलत हो तो ஆனா सिखाते हैं பிள்ளைங்க வளர வளர மறைக்க ஆரம்பிக்கிறாங்க. देखो बच्चे बढ़ते बढ़ते छुपाते हैं ஏன்னா அவங்க தவறுகளை சொல்லும்போது அப்பா அம்மா ரொம்ப சத்தம் போடுவாங்க, ரொம்ப கண்டிஷன் பண்ணுவாங்க. देखो गलती करते हैं इसके लिए कंडीशन करेंगे डांटेंगे அந்த பிள்ளைங்க அப்படியே மறைக்க ஆரம்பிச்சு देखो छुपाने लगते हैं அது முடிவெடுக்க தெரியாது. देखो उनको डिसीजन என்ன नहीं செய்யணும்னு आएगा தெரியாது. क्या करना नहीं पता எல்லாரும் சிக்கல்ல மாட்டிக்குவாங்க. देखो सारी उलझन में फंस जाएंगे எப்பவுமே அப்பா அம்மா வந்து ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி இருக்கிற பிள்ளைங்க கிட்ட எல்லாமே உங்ககிட்ட வந்து பிள்ளைங்க சொல்லணும், அந்த அளவுக்கு அவங்க க்ளோஸா இருக்கும். देखो माता पिता ऐसा फ्रेंड के समान होने चाहिए ताकि वो बच्चे लोग पूरा बता सके आपको அவங்க நேரத்தை கொடுக்கணும். उनको समय नहीं அவங்க என்ன சொல்றாங்க நல்லா கூர்ந்து கவனிக்கணும். देखो क्या कहते हैं, सुनना है அநேக பெற்றோர்கள் பிள்ளைங்கிட்ட பேச கூட வந்து டைம் இருக்கா, பேச விருப்பம் தான் இல்லை. देखो अनेक बच्चे माता पिता बच्चे से बात करने में टाइम ही नहीं मिलता அவங்க है வார்த்தையை நம்ம கேட்கணும், देखो उनको वचन सुनना அவங்களை है ரெஸ்பெக்ட் பண்ணணும், उनको रेस्पेक्ट करना है அவங்கள வந்து என்ன சொல்றாங்கன்னு கேட்கணும். वो क्या बोलते सुनना है அது சரியான பதில நம்ம சொல்லிட்டோம்னா देखो सही जवाब दे அவங்க देंगे மனசுக்குள்ள பதிஞ்சிடும். देखो उनके मन में आ जाएगा எப்போ எந்த சூழ்நிலை வந்தா அந்த பதில் அவங்க மைண்ட்ல இருக்கும். देखो कब भी वो आएगा तब उनको जवाब उनके मन நாம में देगा பதில்
பதில் சொல்லாத பட்சத்துல देखो हम जवाब ना देवे तो வேற யாருன்னா அவங்க போவாங்க देखो दूसरे के पास அவங்க आएंगे தப்பான பதில சொல்லி तो கொடுத்துருவாங்க गलत जवाब दे அந்த देंगे பிள்ளைங்க மனசுல பதிஞ்சிடும் देखो मन के अंदर आ அந்த जाएगा தப்பான காரியத்தை தான் செய்வாங்க वो गलत ही कार्य को करेंगे அதனால பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு டைம் கொடுக்கணும் அந்த பிள்ளைங்க பேசும்போது சரியான பதில சொல்லணும் इसके लिए माता पिता बच्चों को टाइम देना सही जवाब उनको देना है அதனால எட்டாவது பார்க்கிறோம் தேவனுடைய உண்மை உள்ளதை என்ன செய்யணும் நம்ம நினைவு கூறணும் देखो परमेश्वर की जो जो सच्चाई है उसके ऊपर भरोसा करना है remember God's faithfulness அவருடைய எவ்வளவு உண்மையா இருக்கிறாரு அதை நம்ம நினைவு கூறணும் देखो परमेश्वर कितने भरोसा हम पे करते हैं वो हमें याद करना है வாக்கு தத்தத்தில் உண்மை உள்ளவர் देखो परमेश्वर एक அவர் சொல் தவறாதவர் देखो कभी भी गलती होगी வானமும் பூமியும் ஒளிந்து போனாப்ப அவருடைய வார்த்தை ஒளிந்து போகாது देखो आकाश धरती मिट जाएगी परमेश्वर உங்களுக்கு என்ன சொன்னாரோ அதை நிச்சயமா நிறைவேற்றுவார் देखो आपको जो बोला वो करेंगे परमेश्वर ஆபிரகாமுக்கு நிறைவேற்றினா देखो अब्राहम को पूरा किया சாராளுக்கு நிறைவேற்றினா साराल को पूरा किया யோசேப்புக்கு நிறைவேற்றினா यूसुफ को पूरा किया தானியேலுக்கு நிறைவேற்றினா दानियल को पूरा किया தாவீதுக்கு நிறைவேற்றினா देखो दाऊद को पूरा தாவீதுடைய 7 சந்ததிகம் ஆண்டவர் देखो நிறைவேற்றினா दाऊद के 7 वंशज को ஆண்டவர் வந்து அவ்வளவு ஒரு ஃபெய்த்ஃபுல்னஸ் அவர்கிட்ட இருக்கும் அவ்வளவு உண்மையுள்ளவரா நமக்காக அவர் இருக்கிறார் देखो परमेश्वर कितने वो हम पे भरोसा करके सब करते हैं அதனால தேவன் நமக்கு முன்பும் வந்து உதவியா இருக்கிறார் देखो परमेश्वर कितना हमेशा मदद करते हैं இனி வருகிற நாட்கள உதவி செய்கிறவரா देखो இருக்கிறார் आने वाले दिनों में भी मदद करेंगे அவருடைய உண்மைத்தனத்தை குறித்து சிந்திப்பது நம்ம விசுவாசத்தை பலப்படுத்துகிறது देखो उनके सच्चाई के बारे में हम जब जानते हैं तो हमारा विश्वास बलवंत होती है இயேசுவான பிதாவாகிய தேவனுக்கு உண்மையுள்ளவரா இருந்தார் देखो प्रभु यीशु मसीह पिता परमेश्वर के लिए सच्चे இப்போ என்ன थे இருக்கிற अभी भी ऐसे ही அவரை है நம்புகிற நமக்கும் அவர் உண்மையுள்ளவரா தான் இருக்கிறார் देखो हम परमेश्वर के ऊपर भरोसा करते हैं हमारे लिए भी ऐसे ही है வார்த்தை சொல்லிட்டு சூழ்நிலை வரும்போது மாறுகிறவர் அல்ல देखो ऐसे बोल के फिर परिस्थिति को देखकर बदल जाने से போய் नहीं சொல்ல ஒரு மனிதன் அல்ல மனம் மாற ஒரு மனுபுத்திரனும் அல்ல देखो झूठ बोलने वाले मनुष्य नहीं है और मन पुत्र भी नहीं है அவர் நம்ம உறுதியான பிரியமானவர்களே देखो पूरा मन से भरोसा करते சங்கீதம் 46 ஒன்னாதான் சொல்லுகிறது हैं देखो भजन संहिता में कहा गया है தேவன் நமக்கு அடைக்கலமும் பெலனுமா இருக்கிறார் देखो परमेश्वर हमको एक रक्षा करने वाले और ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையா இருக்கிறார் देखो आप दुख के तकलीफ के दिन में परमेश्वर साथ அவர்தான் है நமக்கு அடைக்கலம் देखो परमेश्वर रक्षा அவர்தான் நமக்கு பெலன் देखो हमको बल है எந்த ஆபத்தான சூழ்நிலையில அவர் நமக்கு துணையா இருக்கிறார் देखो कोई भी परिस्थिति में परमेश्वर साथ எல்லாரும் है என்ன நம்மளை விட்டு ஓடி போயிடுவாங்க देखो सारे लोग चले जाएंगे கடைசி வரைக்கும் நமக்கு துணையா இருக்கிறது இயேசுவானவர் மட்டுமே देखो अंतिम क्षण में परमेश्वर हमारे साथ ही रहते हैं எல்லா கரங்களை வைத்து ஆண்டவர் அல்லேலூயா சொல்லுவோமா அல்லேலூயா உலகத்தின் மீது அது மேல அன்பு கூறாம ஆண்டவர் மீது உறுதியான அன்பு கூற வேண்டும் देखो संसार के ऊपर पूरा प्रेम ना करे परमेश्वर के ऊपर प्रेम करके रहो ஒன்பதாவது பார்க்கிறோம் नौवां देखिए இயேசுவே நம்முடைய சமாதானமா இருக்கிறார் देखो प्रभु यीशु मसीह हमारे समाधान है உண்மையான நம்ம உள்ளத்துல வரும் பொழுது देखो प्रभु यीशु मसीह हमारे अंदर आने तक முழுமையா நம்ம ஆளுகை செய்து நம்ம சமாதானத்தோட நம்மளை காத்துக் கொள்ளுகிறார் देखो पूरा परिपूर्ण परमेश्वर अगुवाई करते हुए समाधान से உண்மையான சமாதானம் கிறிஸ்துவுடனே கூட உண்டான உறவில நமக்கு கிடைக்கிறது देखो जो सच्चा जो समाधान है जो मसीह के अंदर रिश्ता रखते हैं उसमें मिलता है இயேசுவோடு எவ்வளவு உறவாடுகிறோமோ देखो परमेश्वर के अंदर நம்முடைய ஐக்கியம் எந்த அளவுக்கு அவரோடு கூட இருக்கிறதோ कितना हमारा सौभाग्यता परमेश्वर के அந்த अंदर அளவுக்கு பாத்தீங்கன்னா பயங்கரமா வந்துட்டு நம்முடைய அந்த சமாதானம் அதிகமா இருக்கும் देखो उसके हिसाब से उतना समाधान बहुत बढ़ता रहेगा நாட்கள் ஆண்டுடைய ஊழியத்தை செய்யும்போது காடு மலை வனாந்தரெல்லாம் செய்யும்போது நல்ல ஒரு வஸ்திரம் இருக்காது நல்ல ஒரு ஆகாரம் இருக்காது ஆனா தேவ சமாதானம் மட்டும் முழுசா நிறைவேறும் देखो पिछले दिनों में जब प्रभु की सेवकाई के अंदर अच्छा वस्त्र लेने का अच्छा भोजन लेने का लेकिन हृदय में एक समाधान रहेगा प्रभु का பண்ணும்போது அவ்வளவு ஒரு சந்தோஷமா இருக்கும் प्रार्थना करूंगा तब खुशी लगेगा ஆண்டுடைய ஊழியத்தை செய்வது அவ்வளவு மகிழ்ச்சியா प्रभु இருக்கும் की सेवा करना बहुत खुशी இந்த लगेगा தேவ சமாதானம் பொருளையோ பணத்தையோ சார்ந்தது அல்ல देखो जो परमेश्वर की समाधान चीज वस्तु से नहीं है ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற ஒன்று देखो स्वर्ग का समाधान है ये துன்பத்துல கூட அவருடைய பிரசன்னம் நமக்கு ஆறுதலா இருக்கிறது देखो दुख तकलीफ में भी परमेश्वर की उपस्थिति में समाधान है அதனால யோவான் 16:33ல சொல்றாரு देखो யோவான் की किताब में कहा गया है என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டாயிருக்கும் देखो मेरे पास समाधान रहेगा யாரிடத்துல உண்டாயிருக்கும் किसके पास रहेगा समाधान இயேசுவினிடத்துல தான் நம்முடைய சமாதானம் உண்டாயிருக்கும் देखो परमेश्वर के पास ही है हम हमारा வேற समाधान யார்கிட்டயும் தேடக்கூடாது देखो दूसरे के पास नहीं जाना है மார்வாடி கடையில தேடக்கூடாது देखो मारवाड़ी की दुकान में जाके नहीं ढूंढना है ஃபைனான்ஸ்ல போய் தேடக்கூடாது देखो मुथू फाइनेंस में जाके नहीं ढूंढना உங்களுடைய है சமாதானம் இயேசுவினிடத்துல தான் देखो இருக்கும் आपका समाधान परमेश्वर के पास ही வேற है எங்கேயுமே நீங்க தேடினாலும் கிடைக்காது देखो और जहाँ भी ढूंढोगे नहीं मिलेगा அவரிடத்துல இருங்க वहीं रहो அவருடைய சமூகத்துல தரிந்து परमेश्वर के उपस्थिति में அவரை रहो தேடுங்க परमेश्वर को ढूंढो அவரிடத்துல தான் அந்த சமாதானம் இருக்கிறது परमेश्वर के पास ही समाधान है உலகத்துல உங்களுக்கு உபத்திரம் உண்டு देखो संसार में दुख तकलीफ है ஆனாலும் திடன் கொள்ளுங்கள் लेकिन आप நான் निडर रहो உலகத்தை
देखो संसार में दुख तकलीफ है, இயேசுவானத்துல அந்த சமாதானம் लेकिन இருக்கு. परमेश्वर के पास समाधान அவரிடத்துல है। நம்ம தனித்து இருக்கும்போது, देखो परमेश्वर के पास அவரோடு கூட உறவாடும் பொழுது, परमेश्वर के साथ அவரோடு கூட நடக்கும்போது, परमेश्वर के साथ தேவ சமாதானம் நம் இருதயத்தை நிரப்பும். देखो परमेश्वर की समाधान हमारे हृदय को தேவ भरेगा। சமாதானம் நம் சிந்தனைகளை நிரப்பும். देखो परमेश्वर की समाधान विचार में रहेगा। அதான் நம்ம பார்க்கிறோம். दसवां हम देखते हैं, துன்பங்கள் நம்மை சூழ்ந்து இருக்கலாம், देखो क्लेश है और घेरा रहेगा, ஆனால் அவை நம்மை ஆள அனுமதிக்க வேண்டியதில்லை. देखो लेकिन उसको रूलिंग करने के लिए अनुमति नहीं இந்த है। பூமியில நம்ம வாழ்வது சின்ன சின்ன துன்பங்கள் வரலாம். देखो संसार में रहते दुख तकलीफ आती है, trouble may surround us but they do not have to control us. அந்த துன்பங்கள் நம்மை ஆளும்படி நம்ம அனுமதிக்க கூடாது. देखो वो दुख तकलीफ है हमें रूल करे ऐसा अनुमति नहीं சில करना है। பேர் யோசிப்பாங்க, ரொம்ப டீப்பா யோசிப்பாங்க. तो कुछ लोग डीप विचार करते हैं, எந்த அளவுக்கு யோசிப்பாங்க, 3-4 தலைமுறைக்கு அடுத்தது கூட யோசிடுவாங்க. देखो गहराई से विचार करके 3 पीढ़ी का भी विचार कर लेते हैं। முகத்துல ஒரு சின்ன குரு தான் வந்திருக்கும். देखो छोटा एक आ गया होगा, குரு டெய்லி கண்ணாடியில பார்ப்பாங்க. देखो वो आईने में देखेंगे, குரு இப்படியா இருக்கு. देखो आज की भी इस तरीके से, ஒருவேளை இது பயங்கரமான ஒரு chronic disease ஆ மாறிடுமா? देखो कहीं पे chronic disease हो जाएगा क्या, ஒருவேளை கேன்சர் மாறிட்டா? कैंसर हो जाएगा, ஐயோ கேன்சர் செத்து போயிட்டா? कैंसर होके मर जाएंगे तो அட காலத்துல எங்கே போயிடுவாங்க? देखो मृत्यु की अपनी मृत्यु में चले जाएंगे। பயங்கரமா வந்துட்டு அவங்க எல்லாம் பரலோகத்துக்கு போற தரிசனம் எல்லாம் கண்டுடுவாங்க. देखो स्वर्ग का दर्शन भी देख लेते हैं, ஒரே ஒரு குருவோ மருவோ வந்ததுக்கு இவ்வளவு டீப்பா யோசிச்சிருவாங்க. देखो एक ऐसा कुछ भी आ जाता है चेहरे पे तो भी देखते ரொம்ப हैं, யோசிக்க கூடாது. देखो ज्यादा विचार नहीं करना, எல்லாமே விட்டுறணும். परमेश्वर के ऊपर रख देना है। அப்படி அந்த அளவுக்கு வந்து அதிகமா கவலைப்படுற அளவுக்கு போயிடக்கூடாது. देखो ज्यादा ऐसा विचार करते हैं ऐसा नहीं करना। கவலைகள் நம்மை ஆளும்படிக்கு நம்ம விட்டுடக்கூடாது. देखो विचार हमको अगुवाई करे रूल करे ऐसा नहीं करना है। கீழே விழுந்து வந்து காது தேஞ்சோ கை தேஞ்சோ வருவாங்க. देखो बच्चे लोग नीचे गिरते हैं तो हाथ पे लग के पैर पे ஐயோ எலும்பு ரெண்டா உடைஞ்சு போயிட்டா என்ன ஆயிடுது? अरे तो हड्डी टूट जाएगा क्या ஐயோ மண்டை உடைஞ்சிட்டா என்ன பண்றது? अरे सीट टूट जाएगा तो क्या होगा, இவங்க சொல்ற வார்த்தையில அந்த பிள்ளைகளும் பயந்துரும். ऐसा बोलते हैं वो बच्चे लोग डर जाएंगे। எந்த கவலைகளை பிரச்சனைகளை நம்ம ஆளுகிற அளவுக்கு விடக்கூடாது. ஆளுகை செஞ்சனா என்ன செஞ்ச பாதாள வரைக்கும் நம்மளை கொண்டு போயிடும். देखो चिंता कुछ भी हो हमें रूल ना करते वैसा वैसा नहीं करते ना, ஆகினால் ஆண்டவரில் நம்பிக்கை வைத்து ஆண்டவரையே பின்பற்ற வேண்டும். देखो परमेश्वर के ऊपर भरोसा लेके परमेश्वर के बीच में தேவனை நம்பி நம்ம ஜெபிக்க देखो வேண்டும். परमेश्वर के ऊपर भरोसा लेके प्रार्थना करना है। கிறிஸ்துவுக்குள்ள நம்ம இளைப்பாறும் போது देखो मसीह के अंदर அவருடைய சமாதானம் நம் இருதயங்களை சிந்தனைகளை காத்துக் கொள்கிறது. देखो समाधान और विचार में अंदर समाधान रहती है। ஆண்டவர் பயத்துக்கு பதிலாக விசுவாசத்தை ஆண்டவர் கொடுக்கிறாரு. பயத்துக்கு பதிலாக விசுவாசத்தை நம்ம தெரிந்து கொள்ளணும். देखो परमेश्वर में डर के अलावा हमें क्या करना है, विश्वास को प्राप्त करना, डर नहीं। வாழ்வில் எல்லா காலங்களிலும் தேவனுடைய சமாதானத்தை நாம் அனுபவிக்க வேண்டும். देखो हम जो जीवन जो बिताते हैं परमेश्वर की समाधान को हमें अनुभव करना है। தேவ சமாதானத்தை தினந்தோறும் நாம் அனுபவிக்க நம்ம கற்றுக்கொள்ளணும். देखो प्रभु का जो समाधान है प्रतिदिन अनुभव करना है। கடைசியா நம்ம பார்க்கிறோம், अंतिम हम देखते ஆண்டவரே துன்ப காலங்களிலே உம்மை முழுமையாக நம்ப எங்களுக்கு உதவி செய்ய ஆண்டவரை கேட்கணும். देखो जैसे भी दुख तकलीफ के दिनों में परमेश्वर के ऊपर ही मैं भरोसा रखो ऐसा कर दीजिए मुझे। நம்ம ஆண்டவருடைய ஜெபம், ஆண்டவரே எப்படிப்பட்ட துன்பமான காலங்களில் கூட நாங்க உம்மை முழுமையாக நம்பணும். அப்படிப்பட்ட கிருபைக்காக ஆண்டவரை கேட்கணும். देखो दुख तकलीफ के दिनों में भी कुछ भी परमेश्वर के ऊपर ही भरोसा रखो ऐसा भरोसा रखो। எல்லாத்துக்கும் மேலான ஒரு சமாதானம் நமக்கு வேணும். देखो इससे भी बढ़कर समाधान हमें ஆண்டவரே चाहिए। என் இருதயத்தை நிரப்பட்டும். परमेश्वर मेरे हृदय को भरो, ஆண்டவரே என் சிந்தனையை मेरे நிரப்பட்டும். विचार को भरिए, எப்போது என்னோடு கூட இருங்க परमेश्वर मेरे साथ रहिए என்பதை நம்ம வந்து ஆண்டவரிடத்துல நம்ம சொல்ல வேண்டும். ऐसा परमेश्वर से हमें कहना அப்படி है। சொல்லும்போது அந்த சமாதானம் நம் இருதயத்தையும் நம் சிந்தனைகளும் காத்துக் கொள்கிறது. ऐसा हम जब कहते हैं तो हमारे हृदय हमारे विचार நாளிலே அவருடைய ஆராதனைக்கு வந்திருக்கிற தேவனுடைய பிள்ளைகளே, देखो आज के दिन परमेश्वर की आराधना में ஒருவேளை இந்த தேவ சமாதானம் உடைய இருதயத்தில் இல்லாமல் देखो இருக்கலாம். परमेश्वर की समाधान हृदय में ना हो, இந்த சமாதானம் உங்க சிந்தனையில் இல்லாம இருக்கலாம். देखो समाधान आपके विचार में ना हो। ஐயா எங்களுக்கு எல்லாமே இருக்கு, சமாதானம் இல்லை. अय्या मेरे पास सब कुछ है लेकिन समाधान नहीं है। சமாதானமா எங்க வீட்டுல குடியிருக்க முடியல. देखो समाधान से शांति से नहीं रह சமாதானமா நாங்க வந்து ஆகாரம் புசிக்க முடியல. देखो समाधान से खाना नहीं खा पाता हूं। குடும்பத்துல சமாதானமா இருக்க முடியல. देखो मेरे परिवार में समाधान से नहीं रह இந்த पाता हूं। சமாதானம் எங்களுக்கு வேண்டும். ये समाधान मुझे தேவ चाहिए, சமாதானம் எங்களுக்கு வேணும். प्रभु की समाधान मुझे அப்படி चाहिए। சொன்னீங்கன்னா அந்த நாளிலே உடைய வந்துட்டு அந்த ஜெபத்தை கேட்டு தேவ சமாதானத்தை ஊற்றும்படி தேவன் வந்து देखो இருக்கிறார். आज के दिन इस तरीके से प्रार्थना करोगे परमेश्वर समाधान की उठे देंगे आपके ऊपर। ஆகினால் எல்லாரும் முழங்கால் படிட்டு இந்த தேவ சமாதானம் தான் எனக்கு வேணும் ஆண்டவரே. देखो यही परमेश्वर की समाधान நீங்க मुझे என்ன चाहिए। சொன்னாலும் நாங்கள் கீழ்ப்படி ஆயத்தமா இருக்கிறோம். परमेश्वर आप जो कुछ भी कहोगे मैं मानने के लिए तैयार தேவ हूं। சமாதானம் எங்கள் இருதயத்தை நிரப்பட்டும். परमेश्वर की समाधान से தேவ சமாதானம் எங்கள் சிந்தனையை நிரப்பட்டும். देखो परमेश्वर की समाधान विचार में தேவ भरो। சமாதானம் எங்கள் குடும்பத்தை நிரப்பட்டும். परमेश्वर की समाधान मेरे परिवार में ஆண்டவரே, भरे। நீங்க அனுக்கிரகம் செய்யுங்க. परमेश्वर आप अनुग्रह करो। எல்லாமே முழங்கால் படிட்டு
பண்ணிட்டு இந்த சமாதானத்தை ஆண்டவரத்துல கேட்போமா? सारे लोग घुटने करके समाधान का मांगेंगे। சமாதானத்தினாலே என்னை நிரப்பும். समाधान से भरिए परमेश्वर। சமாதானத்தினாலே என்னை நிரப்பும். समाधान से भरिए परमेश्वर। சொல்லி எல்லாரும் கரங்களை தட்டி கொஞ்ச நேரம் நம்ம ஆண்டவரை சுத்தப்படுத்துவோமா? பரிசுத்த ஆவியானவரே, அப்பா நாமமே ஒவ்வொரு மேல ஆண்டவருடைய அபிஷேகத்தை ஊற்றுங்க. இயேசுவானவரே கிருபை பாராட்டுங்க. உங்களுடைய உள்ளத்தில் காணாமல் போயிருக்கிற தேவ சமாதானம் இதனாலே ஆண்டவரே கர்த்தாவே உள்ளத்தை நிரப்ப வேண்டுமாய் சொல்கிறோம். சிந்தனைகளை நிரப்ப வேண்டுமாய் சொல்கிறோம். அன்பான தேவனுடைய பிள்ளையே, ये परमेश्वर के बच्चों, உனக்குள்ள தேவ சமாதானம் இல்லை. आपके अंदर परमेश्वर की समाधान नहीं ஏன் है। என்று தெரியுமா? क्यों पता है? நீ கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் போகிறபடினால तो परमेश्वर की वचन पढ़ने அந்த वाले சமாதானம் உன்னை விட்டு तो எடுக்கப்பட்டிருக்கிறது. समाधान ले लिया गया है। உன் குடும்பத்தை விட்டு तेरे எடுக்கப்பட்டிருக்கிறது. परिवार में से ले लिया गया நீ है। செய்த தவறுக்காக ஆண்டவரிடத்துல மனஸ்தாபப்படு. तूने जो किया गलती को நீ मनस्ताप மனம் कर, திரும்பு. तो मन फिरा। ஆண்டவரே உம்முடைய வார்த்தைக்கு நான் முழுமையாய் கீழ்ப்படிவேன். परमेश्वर ने आपके वचन को पूरा ஆனால் அற்புத தேவ சமாதானத்தை எனக்கு மீண்டுமாய் தாங்கன்னு சொல்லி கேளு. देखो खोया हुआ पर समाधान वापस परमेश्वर அப்படி के கேட்க समाधान। மாட்டேன் நாங்கள் அந்த தேவ சமாதானம் உன் இருதயத்தில் ஊற்றப்படும். ऐसा जब तू मांगेगा तेरे समाधान உன்னுடைய तेरे में डाला சிந்தனைகள் जाएगा, ஊற்றப்படும். तेरे विचार में डाला जाएगा। நாளில மனம் திரும்ப வேண்டிய இடத்துல மனம் திரும்ப. तू जो मन फिराने के कार्य में मन फिरा, மனஸ்தாபப்பட வேண்டிய இடத்துல तो மனஸ்தாபப்படு. मनस्ताप करने के जगह உன் मनस्ताप कर, பாவத்தை விட்டு விலகு. तो पाप से दूर जा। நீ ஜெபிக்காதவனா இருந்ததனால ஜெபிப்பேன் என்று ஆண்டவரிடத்துல வாக்கு கொடு. देखो प्रार्थना नहीं करे तो प्रार्थना करने के लिए प्रतिज्ञा தேவனை कर, प्रॉमिस कर। தேடுகிறவனை எல்லாம் தேவனை தேடுகிறவனை இந்த நாள் ஆண்டவரிடத்துல வாக்கு கொடு. देखो परमेश्वर को नहीं होता, परमेश्वर को ढूंढने से प्रॉमिस कर। ஆண்டவரை விசுவாசிக்காம வேற எங்கெல்லாம் விசுவாசித்து வேற எங்கெல்லாம் வழிவிலகி போயிருந்தான். அதனால் அதற்காக மனம் திரும்ப மனஸ்தாபப்படு. देखो परमेश्वर के ऊपर विश्वास ना करे, दूसरी जगह विश्वास ना நாளிலே करे, தேவ फिरा। சமாதானம் ஒவ்வொருத்தர் மேல ஊற்றப்படுகிறது. देखो आज के इवेंट्स के समाधान நாளிலே में மேல பரிசுத்த ஆவியின் ஆசீர்வதிக்கிறது. देखो पवित्र आत्मा मंडरा रही है। எல்லா கரங்களை தட்டி எங்க உள்ளத்தையும் எங்க குடும்பத்தையும் சமாதானம் நிரப்பட்ட வேலை சொல்லிட்டோம். கர்த்தருடைய உள்ளத்தில் சமாதானத்தை தேவன் ஆசீர்வதிப்பாராக. देखो परमेश्वर आप सबको समाधान देके परमेश्वर आशीर्वाद करे। கேட்ட வார்த்தைகளை கர்த்தர் ஆசீர்வதிக்கட்டும். सुनने वचन के परमेश्वर கேட்ட आशीर्वाद करे। வார்த்தைகளுக்காக கர்த்தருடைய ஆவியால் ஏற்பட்ட யாராங்களுக்கு சத்தத்தை வைத்து சுருக்கமாக கருத்தா ஜெபிக்கும்படி கேட்டுக்கொள்கிறோம். सुनने वचन के लिए कोई और से प्रार्थना करे।